வணக்கம். 18/5/2025 விசுவாசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது. மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனியும் ராகும், மீனத்தில் சுக்கிரன். மேஷராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 4ல், பதினோராம் அதிபதி சனி ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார். பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழல் அமையும். ரிஷபம். ராசிக்குள்ள சூரியனும் புதனும், ராசியாதிபதி உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் 11ஆம் இடத்துல. ராசிக்கு 10ஆம் அதிபதி கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி ஆட்சி பெற்று வலிமை பெற்று உட்கார்ந்திருப்பதனால, 10ஆம் இடம் ஆட்சி, கர்மஸ்தானம் ஆட்சி பெற்றதுனால தொட்டது எடுபடும். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியம் ஜெயம். மிதுனம். ராசிக்குள்ள குரு, ராசிக்குள்ள குரு இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் உச்சமாக உட்காந்து 10ல். மூதாதையர் சொத்துனால அனுகூலம் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் அப்பன் சொத்துனால அனுகூலம் உண்டு. கடகம். ராசிக்குள்ள செவ்வாய், ராசியாதிபதி செவ்வாய் 7ல் உட்காந்து ராசியை பார்க்குறார். சந்திரமண்டல யோகம். செவ்வாயை ராசியாதிபதி பார்க்குறார். ராசிக்குள்ள செவ்வாய் உட்காந்து அப்போ யோகத்தை பெறக்கூடியது. பூமிக்காரகனை ராசியாதிபதி பார்க்குறார். பூமி சேர்க்கை இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. பூமி சம்பந்தமாக இடமாற்றம், இடமெயர்ச்சி, வீடு குடிபெயர்தல், பால் காய்ச்சுதல், வாடகை வீடு மாற்றுதல், இது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிம்மம். ராசியாதிபதி சூரியன் ரிஷபத்தில் 10ல் உட்கார்ந்துருக்கிறார். ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய அனுகூலம், மாணவ செல்வங்கள் அப்ளிகேஷன் போடுறது, அது சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய திடமான முடிவெடுப்புங்க. அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு திடமான முடிவெடுப்பு.
கன்னி. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 9ல், ராசக்கிரகன் சொல்லக்கூடிய சூரியனு கூட சம்பந்தம். ராசிக்கு 11ஆம் இடம், 11ஆம் ஆதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 5ல் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், திரிகோணத்தில் உட்காந்து. ராசியாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறார். வெளியூர் பயணம், 6 தாண்டி போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான, அதுவும் சுபகாரியமாக இருக்கும். வெளியூர். துலா. ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ல் உச்சமறைவிடம். கலை, இலக்கியம், கலாச்சாரம், ஆடை, ஆபரணம், இதுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னைக்கு. இதெல்லாம் சேர்த்துங்க, பவுன் வாங்குவீங்க, நல்ல புடவை, பட்டு புடவை வாங்குவோம். ஆடவராக இருந்தால் கோச்சூட், இதில் மதிக்கத்தக்க ஆடை ஆபரணங்கள் இன்றைக்கி வந்து சேரும் இந்த துலா ராசி நண்பர்களுக்கு. விருச்சிகம். ராசியாதிபதி செவ்வாய் 10ல், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தையே பார்க்குறார், தனக்காரகன் அவரே. 4ல் இருந்து சனி ராசியை பார்க்குறார். உயர் ரக வாகனம், தாய் வீடு, தாய் மூலிமா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அனுகூலம். குறிப்பாக சனி அப்படிங்கும்போது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, வாகனம், பூமி சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு உண்டு இன்றைக்கி இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு. ராசியாதிபதி ராசியை பார்க்குறார். தனுசு ராசிக்கு உரிய குரு 7ல் உட்காந்து ராசியை பார்க்குறார். அந்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். 3ஆம் அதிபதி ஆட்சி. சகோதரஸ்தானத்தில் அனுகூலம் உண்டு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 4ல் சொகுசு கார், சொகுசு கோடைவாசல்னு சொல்லுவாங்கள்ல, ஊட்டி, கொடைக்கானல், இது மாதிரி ஏதாவது மனமகிழ்விடம் போயிட்டு வருவீங்க. மகரம். ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி. முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் வீரதீர தைரிய ஸ்தலத்தில் உட்காந்துருக்கிறார். எதையும் துணிஞ்சு செய்வீங்க. அனுகூலமான நாள் இன்னைக்கு. சொன்னால் போதும், வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வந்து கொடுக்க இன்றைக்கி ஆள் உங்களுக்கு தயாராக காத்துக்கிட்டு. கும்பம். ராசியாதிபதி சனி ராசிக்குள்ளேயே ஆட்சி. 2ல் உச்ச சுக்கிரன், 4ஆம் அதிபதி. கட்டடம், வாகனம், பூமி, அம்மா வீட்டு வர்க்கம், அதுலேயும் குறிப்பாக 4ல் புதன்காரகன், அம்மான்காரகன் ஆட்சியே 4லேயே அந்த ஆட்சி இருக்கார். ஆனால் அம்மாக்கிட்ட அம்மான் அப்படிங்கும்போது மாமாக்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு வந்து விலகும். அம்மா ஸ்தானம், அம்மா வர்க்கத்தில் கருத்து வேறுபடும். ஆனால் அம்மா உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. மீனம். ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன், ராசியாதிபதி 4ல், பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, குறிப்பாக 7ஆம் அதிபதி 6க்கும் 7க்குடையவங்க 3ல் மறைஞ்சி
வெளிவட்டாரங்கள் உங்களுக்கு அற்புதமான நாள். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக உதவி ஓடி வந்து செய்வாங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஓடி வந்து செய்வாங்க. அதே நேரத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்துரு விரைய செலவு, சுபவிரைய செலவு உண்டு. சுபவிரைய செலவு உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால பெருசாக இழப்பீடுகள் ஒன்றும் வந்துடாது. அற்புதமான நாள். வரவுக்கு செலவு சரியாக தெரியும். நாளை சந்திப்போம்.